எனக்கு நீதான் செல்வத்தை வழங்கி என்னையும் கௌரவமாக வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அதிகம் செய்ய வேண்டிய துவா இது. எத்தனை முறை? 21 முறை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஓதி ஓதி துவா செய்ய வேண்டும். முன்பின் செலவாத்துக்களோடு இந்த துவாவுக்கு முன்னாடி ஒரு திக்ரையும் செஞ்சாரணும். யா கனியு யா அல்லாஹ், யா கனியு யா அல்லாஹ். யாமை ஒழிப்புக்கு இந்த துவா அற்புதமான ஒரு தீர்வு. கஷ்டங்களில் மிகச்சிறந்த அளவுக்குள்ள ஒரு உத்வேகம், கூடிய விரைவில் உங்களை மிக பெரும் செல்வந்தனாக்கும் ஒரு அற்புதமான துவா. எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் நேசத்தையும் பெற்று அவன் மூலமாகவே செல்வத்தில் விருத்தி அளிக்கப்பட்டு மிகச்சிறந்த அளவுக்கு ஒரு உயர்வை உங்களுக்கு தரும் துவா. வறுமையை கொஞ்சம் கூட எட்டி பார்க்க விடாத ஒரு அற்புதமான துவா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரப்படக்கூடிய ரிசுக்கில் பரக்கத்து ஏற்பட வேண்டும். வெறும் அதிகத்தை தந்து பரக்கத்தை எடுத்து விட்டானே ஆனால் அந்த அதிகத்தை வைத்து எதுவுமே செய்ய முடியாது. அந்த அதிகம் என்பது ஒரு மனநிறைவை தராது. அதிகம் என்பது பார்ப்பதற்கு வேணால் ஒரு திருப்தியை தருமே ஒழிய மன நிறைவை தருமான்னு சொன்னால் நிச்சயமாக தராது. அது பரக்கத்து மட்டும்தான் தரும். அந்த பரக்கத்தை உங்களுடைய ரிசுக்கில் மிக அதிக அளவுக்கு கொட்டக்கூடிய ஒரு அற்புதமான துவாவோடு உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். பாசம் மிகுந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த ஒரு சகோதரி சொன்ன ஒரு செய்தி. ஒரு பெரிய ஹோட்டல், அந்த ஹோட்டலில் பெரிய விருந்து, தடபுடல் விருந்து ஒன்று நடக்கிறது. விருந்தில் பலதரப்பட்ட உணவுகள் பரிமாறப்படுகின்றன. பர்டிகுலர் ஒரு குடும்பம் வந்து தான் பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுது. ஒரு 10-20 பேர் அவங்களுடைய சொந்த பந்தங்கள், அவங்களுடைய உறவுகள், அவங்களையெல்லாம் அழைத்து அந்த உணவு பதார்த்தங்கள் ஆர்டர் செய்யப்பட்டு ஹோட்டலில் உள்ள ஊழியர்களும் வேலை செய்கிறார்கள். அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியும் ஒத்தாசை செய்கிறார். பெரிய பல மணி நேரங்கள் பேச்சு, கூத்து, கும்மாளம். அல்ஹம்துலில்லாஹ் விருந்து கொடுக்க வேண்டியது தான். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையில் நாம் கொடுத்தோன்னு சொன்னால் அது சுன்னத்தாக மாறும், இல்லைன்னு சொன்னால் அது பிதாத்தாக மாறிடும். விருந்து, தடபுடல் விருந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வேர்க்க விறுவிறுக்க ஊழியர்களும் சப்ளை செய்கிறார்கள். அந்த வீட்டில் உள்ள வேலைக்கார அம்மா அவங்களும் சப்ளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சப்ளை செஞ்சு முடிஞ்ச உடனே அரட்டை அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சாப்பிட ஆரம்பிக்கும் போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே பொம்பளையை வந்து நீ போ அப்படின்றாங்க. நீ போயிடு அப்படின்ன உடனே அந்த அம்மா வீட்டு வேலை செய்கிற அம்மா இருக்கு இல்லையா, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கண்டா வாட்டமான முகத்தோடு போயிடுறாங்க, அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வாட்டமான முகம் அதிகமாக பசியோடு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இங்கே சிரித்து கொண்டிருக்கக்கூடிய முகங்களுக்கு ஒன்றுக்கு கூட பசி இல்லை, சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறது. இந்த நிகழ்வு வந்து அந்த அம்மா சொல்லும்போது ஒரு பெரும் மனபாதிப்பை ஏற்படுத்தியது. வறுமை என்பது எவ்வளோ கொடுமையானது. இதே சமயத்தில் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருந்தால் கைகட்டி வாய்ப்பொத்தி அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விருந்து எல்லாம் பரிமாறிவிட்டு அவங்க சாப்பிட்ற எச்சையை கூட போடுறதுக்கு வக்கற்ற நிலையில் நாம் ஆகிவிட்டோமேன்னு சொல்லி அந்த மனதில் ஒரு பாரத்தோடும் ரணத்தோடும் தான் அந்த அம்மா போகும். இதில் அல்லாஹு தாலா ரிசுக்கை கொடுத்துருந்தா, அல்லாஹு தாலா அந்த அம்மாவை செல்வமாக ஆக்கியிருந்தா, இப்படித்தான் பல பேர் பல இடங்களில் அவமானப்படுறோம். வறுமை இந்த ஒன்றை காரணமாக காட்டி, ஏழ்மை இந்த ஒன்றை காரணமாக காட்டி நாம் ஓரங்கட்டப்படுகிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஏழ்மை நிலையை படைத்தவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட இறைவனுடைய அற்புதமான ஒரு துஆவோடு உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். எங்கே பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த். திரும்பவும் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த். திரும்பவும் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த். அற்புதமான துஆ, மிகச்சிறந்த துஆ.
நபிமார்களால் காட்டித்தரப்பட்ட துவா, நல்லோர்களால் காட்டித்தரப்பட்ட துவா, சாலிஹின்களால் சுட்டி காட்டப்பட்ட துவா. எப்படிப்பட்ட அர்த்தம் தெரியுமா அது? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக, உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், மின் ஃபதுலிக்க, உன்னுடைய கருணையை, உன்னுடைய கிருபையை எக்ஸ்ட்ராவாக நீ அள்ளி வழங்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியங்களை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். வரஹ்மத்திக்க, உன் கருணையை கேட்கிறேன். இன்னஹு, நிச்சயமாக, லா யம்லிகுஹா இல்லா அன்த், உன்னை தவிர வேறு யாராலும் என் வாழ்க்கையில் இவைகளை கொண்டு எதையும், உன்னை தவிர வேறு யாரும் என் வாழ்க்கையில் ரஹ்மத்தை, பரக்கத்தை தந்து நிரப்பம் செய்ய முடியாது. என் மனதை பீஸ்ஃபுல்லாக ஆக்க முடியாது. உன்னை தவிர வேறு யாராலும் எனக்கு செல்வத்தை வழங்க முடியாது. மற்றவனெல்லாம் என்னை அவமானப்படுத்துகிறான் இறைவா. நான் வறுமை நிலையில் இருக்கிறேன் என்று நான் ஓரங்கட்டப்படுகிறேன் இறைவா. ஏழ்மை நிலையில் இருக்கிறேன் என்பதற்காக என்னை ஒரு உதாசீன பொருளாக பார்க்கின்றனர் இறைவா. நல்ல குடும்பத்தில், வசதியான குடும்பத்தில் நான் பிறந்திருந்த போதும் நான் ஏழை என்பதற்காக என்னுடைய அந்த பழைய பாரம்பரியம் கூட மறக்கடிக்கப்பட்டு நான் அடையாளமற்றவனாக, முகவரியற்றவனாக தெரிகிறேன் இறைவா. எனக்கு நீதான் முகவரி தர வேண்டும். எனக்கு நீதான் செல்வத்தை வழங்கி என்னையும் கௌரவமாக வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அதிகம் செய்ய வேண்டிய துவா இது. எத்தனை முறை? 21 முறை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஓதி ஓதி துவா செய்ய வேண்டும். முன்பின் ஸலவாத்துக்களோடு இந்த துவாவுக்கு முன்னாடி ஒரு திக்ரையும் செஞ்சிடணும். யா கனியு யா அல்லாஹ், யா கனியு யா அல்லாஹ், யா கனியு யா அல்லாஹ். அது 101 முறை. இந்த துவா அல்ஹம்துலில்லாஹ் 21 முறை. திரும்ப 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 அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு 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 விஷயத்தை மேற்கொள்ளும் போது கூடிய விரைவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த சமூகம் உங்களை புறக்கணித்ததோ அந்த சமூகத்திற்கு முன்னால் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய கண்ணியத்தை தருவான். எந்த சமூகம் நீங்கள் ஏழை என்பதற்காக உங்களை புறந்தள்ளியதோ அந்த சமூகத்திற்கு முன்னால் உங்களுக்கு செல்வத்தில் பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி உங்களையும் தனவந்தனாக, 4 பேர் மதிக்கத்தக்க, 4 பேர் உங்களை மரியாதையோடு நெருங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பாளனாக உருவாக்குவான் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இதை பின்பற்றுங்கள், வெற்றியடையுங்கள். நாளைய பணக்காரர்கள், நாளைய செல்வந்தர்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தான். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கற்றுத்தந்த உங்களுடைய சகோதரனான எனக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.